ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, எல்லா லேடிஸுக்கும் பிடிக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3 ஹேர் ஸ்டைல். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல், எவ்ரிடே ஹேர் ஸ்டைல். சைட் பார்ட்டிஷன் கிடைக்கும்போது லெஃப்ட்ல சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரே ஒரு லேயர் நல்லா ஃபோம் பண்ணிக்கோங்க. சிக்கு இல்லாமல் நல்லா ஃபோம் பண்ணுவீங்க. நல்லா டெஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா டெஸ்ட் பண்ணிக்கணும். கடைசி எடுக்கணும். நான் இன்னும் குத்துல சும்மா அதை பிடிச்சிக்கிறதுக்காக சும்மா தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு அப்புறமா குத்துருமா. நல்லா இப்படி சீவக்கூடாது. இப்படி சீவினாலும் இந்த இடத்துல தூக்குன மாதிரி சீவும். இந்த இடத்துல தூக்குன மாதிரி சீவி இதுலேருந்து ஒரு லேயர் எடுக்கும். ஏன்னா வலிச்சு சீவுன மாதிரி ஆயிடும். அதனாலதான் உடனே இந்த இடத்துல எடுக்கணும்னு சொல்லுவோம். இது பாருங்க, இந்த இடத்துல தூக்கி விட்டுங்க. இது பாருங்க, இல்ல ஓகா. இது பாருங்க, வலிச்சு நடிகை பாருங்க. ரைட் சைட்ல ஒரு லேயர் எடுத்து அதை நல்லா சுத்திக்கணும். நல்லா சுத்தி இது பாருங்க, இதுகிட்ட குத்தணும். இதுகிட்ட தள்ளிட்டனா கொஞ்சம் தள்ளி இருக்கும். நல்லா நெஞ்சு அப்பதான் தெரியும். கீழே கொஞ்சம் பண்ணி தெரியுதா? தெரியும். அதுகிட்ட செக்யூர் பண்ணுங்க. இதை நல்லா ஒரு கிளிப் எடுத்து நல்லா செக்யூர் பண்ணுங்க. இந்த சைட்ல சும்மா எடுத்து குத்தி வச்சுள்ள அதை நம்ம எடுத்துட்டு அதை நல்லா சுத்திக்கிட்டு அது மேல இருக்கும். சுத்தினத்துக்கு மேல போக்குறோம். அது ஈரம் அதெல்லாம் இந்த இடத்துல செக்யூர் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ஹேப்பி
இது எப்பவும் தின்ற மீறி 3 செக்ஷன் பிரித்து கொஞ்சம் லூஸ் ஹேராக விட்டு லூஸ் ஹேராக கொஞ்சம் ஒரு 2 கால் ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடில் காட்டுறோம் பாருங்க. Hairstyle ready. Okay, next second hairstyle. ஒரு பார்ட்டிக்கு எந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் போட்டு போகலாம் இப்போ நான் போட்டு காட்டுறேன். நல்லா எல்லாத்தையும் மிடில் பார்ட்டிஷன் எடுத்துட்டு ஃபோன் பண்ணிட்டுங்க. நல்லா சிக்கலாமல் நல்லா ஃபோன் பண்ணிக்கணும். ஹேர் சீரம்லாம் தடவிக்குங்க. அப்போதான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் தரவுன்னா நல்லா இருக்காது. இதிலெல்லாம் போகும்போது எண்ணெய் தடவாதீங்க. ஹேர் ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி தூக்கும்போது சீவணும். சீவி ஃபஸ்ட்டு ரைட் சைடு போட்டுக்கிட்டு அதை 2 பிரிச்சு ஏன்னா உங்களுக்கு இந்த லூஸ் கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாவது டைட் இருக்கும். நீங்கள் அப்பயே பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் கொடுத்துரும். இதேமாரி ஹேர் பேண்டு கீழே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே 2யும் பிரித்து இப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிக்கிட்டே வந்து வச்சுட்டிங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா மேலாப்பில் சும்மா சிக்கி பண்ணிப்போம். அப்புறம் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே விட்டு விற்கும். அடுத்தது அதே மாதிரி இந்த சைடு எடுக்கணும். இது 2யும் எடுத்தாச்சு. அந்த 2யும் அவுத்துட்டோம். பிடிச்சி போகிறதுக்காக தான் நாங்கள் குத்தி வச்சிருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டோம். இதை தான் சேர்த்து வச்சு ரப்பர் போடும். இதெல்லாம் சேர்த்து ஒரே ரப்பர் இது அப்படியே சீனி கழிக்கிறோம். அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பண்ணி
அதை ஒன்று போட்டு தெரியும் சைடுனா இந்த சுற்றி இந்த கொண்டையை சுற்றி வச்சுக்கலாம். இந்த சைடில் அப்படியே இப்படியே வச்சுக்கலாம். சிக்கன் அதாவது இது கொண்டை இது ரப்பர் பேண்ட். சிம்பிளாக பார்ட்டிக்கு ஒரு அர்ஜென்ட்டாக இந்த ஒரு ஹேர் ஸ்டைலை டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, நல்லா பின்னி இருக்கும்ல, அது பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெறும் ஜஸ்ட்டு கொண்டை தானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவே அதில் பூவெல்லாம் அந்த கொண்டையை சுற்றி வைக்கலாம், இல்லை ரைட் சைடில் மட்டும் வைக்கலாம். வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த தேர்ட் ஹேர் ஸ்டைல் இது ரைட் சைடு பாலிஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் லெஃப்ட் சைடு எடுத்தோமா, இப்போ ரைட் சைடு. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நானே பேர் கொடுத்தேன், ஃப்ரண்ட் மாடல் ஹேர் ஸ்டைல். நல்லா ஃப்ரண்ட்ல வரும். இந்த சைடு ஸோ லெஃப்ட் சைடில் தான் நான் ஒரு சைடு மட்டும் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக எடுத்துருக்கோம், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஆனால் இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர்றதுனால கொஞ்சம் மாடலாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே பண்ணிடுங்க. ட்ரெஸ் போட்டுனா சாரீஸ் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா லேசாக மட்டும் டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல குத்தணும். நான் தெரியுதா, நல்லா கொஞ்சம் பஃப் மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த இடத்துல குத்துக்கணும். ஓகே, சின்னதாக குத்துக்குவேன், பெரிய குத்து வேண்டாம், சின்னதாக வைக்கும் போது கொஞ்சம் கிட்ட வைக்கணும், கொஞ்சம் தூக்கணும் தான் வைக்கணும். தூக்கணும் மாதிரி வச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி பஃப்னு இருக்கும். முன்பக்கம் கொஞ்சம் பஃப் வச்ச மாதிரி நம்ம எதுவுமே வைக்கல உள்ள, நம்ம முடியிலே நம்ம செய்யணும். ஸோ ஆனால் இந்த பஃப்பை கொஞ்சம் புஃப்னு இருக்கும் இருக்கு பார்த்தீங்களா. அப்படி என்ன வேணும்னா நம்ம கடைசியாக எடுத்து விட்டுக்கலாம். சரியா, இப்போ இன்னும் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, நம்ம குத்துறதுலேருந்து அதனால தான் முன்னாடி நான் குத்தணும். புரியுதுங்களா? புரியுதா நான் சொல்றது?
இதோட அந்த ஹேர் பேண்ட் போட்டுட்டேன். நிறைய எனக்கு ஹேர் ஸ்டைல் தெரியும். நான் வந்து வீடியோவில் ஒரு 3 இல்லை 5 இல்லை பிரித்து ஒரு வீடியோலையும் ஒரு ஹேர் ஸ்டைல் நான் போட்டு விடுறேன். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு போயிட்டு வாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலை பற்றியும் எனக்கு கமெண்டில் சொல்லி கொடுங்க, நான் கற்றுக்குறேன். வந்து எல்லா லேடிஸ்க்கும் அழகா இருக்கும். Thank you for watching. Bye bye stars.